I have written the examples of common noun, proper noun, collective noun, everything I have written. And now, once again I explained, Mala is a good girl. So in the sentence we have to find out the nouns. நமக்கே தெரியும் இந்த சென்டென்ஸ்ல noun அப்படினு பார்த்தாலே Mala then girl. சரிங்களா? இந்த இடத்துல Malaங்கிறது proper noun. அது மட்டும் இல்லாம the name started by the capital letter. Noun எல்லாமே naming words எல்லாமே whenever you write the name of a person, place இந்த மாதிரி எழுதுறப்போ first letter should be written in a capital letter. So that is a proper noun. ஓகேங்களா? இதுல girlன்றது common noun. girlனா எல்லா கேர்ள்ஸ்மே கேர்ள் தான், பெண்கள் எல்லாம் கேர்ள் தான சொல்றோம், குழந்தைகள் எல்லாம். அதுல பர்టిక్యులரா மாலா அப்படினு சொல்றேன். So girlன்றது common noun, மாலான்றது proper noun. ஓகேங்களா? Next one, loaf of bread, class of students, choir of singers, gang of thieves. இந்த loaf, class, choir, gang அப்படின்றது இவங்களோட குரூப்பை குறிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரெட் ஒரு பீஸா இருக்கு, இதே ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் மொத்தமா பார்க்கறப்ப loaf of bread அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் தான், இதே ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கறனால class of students. இதெல்லாம் வந்து இவங்களோட குரூப்பை குறிக்கிறதுக்கு பேரு தான் collective noun. choir of singer, ஒருத்தர் பாடுறாரு, இதே நிறைய பேர் பாடுறாங்க, சிங்கர்ஸ் பாடுறாங்கன்னா choir of singers னு சொல்லுவோம். ஆல்ரெடி இந்த வேர்ட் வந்து நம்ம ஸ்கூல்ல கேள்விப்பட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், gang of thieves. thiefனா கொள்ளையடிக்கிறவங்க, இதே வந்து குரூப்பா இருக்கிறப்போ gang of thieves அப்படின்னு. இது மாதிரி எல்லாத்துக்குமே இருக்கு நேமிங் வேர்ட்ஸ், அதாவது பர்சன்ஸ்க்கு இருக்கு, தென் அனிமல்ஸ்க்கு இருக்கு, பேர்ட்ஸ்க்கு இருக்கு, எல்லாத்துக்குமே வந்து குரூப் நேம் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்தது வந்து abstract noun. நான் சொன்னேன் இல்லையா, abstract noun அப்படினாலே we cannot see and touch or physically else, but we can feel. நம்ம வந்து இமோஷனலா ஃபீல் பண்றது, quality of state of being itself நம்ம வந்து ஃபீல் பண்றதா, that just emotion. honesty is the best policy. இந்த இடத்துல honesty நேர்மையை குறிக்குது. always speak truth, truth இதெல்லாம் வந்து abstract noun. health is wealth, wealth. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இதுக்கு பேர் தான் abstract noun. நெக்ஸ்ட் வந்து countable and countable uncountable. நம்ம சொல்றோம் இல்லையா, அப்போ வந்து பென் பென்சிலாம் வந்து நம்ம கையில ஈஸியா எண்ணலாம் 1 2 3 எண்ணலாம். பட் வாட்டர் வந்து we cannot count. நம்ம வந்து மெஷர் தான் பண்ண முடியுமே ஒழிய கவுண்ட் பண்ண முடியாது. that is mean by countable uncountable. water, milk, sugar, rice இது எல்லாமே வரும். நெக்ஸ்ட் வந்து singular and plural. singularனா ஒருமை, plural அப்படினா பன்மைகள். அதாவது ஒரு பென் தான் இருக்கு, பென்ஸ் ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்டது. பென்சில், பென்சில்ஸ். நம்ம ஸ்கூல்ல எப்படி சொல்லிருப்போம்னா சிங்குலர் ப்ளூரல்லாம் எஸ் முடியணும், எஸ்ல முடியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக், டாக்ஸ். சோ இது எல்லாமே I have written about the types of noun, example sentences only. I hope you all understand. If you have any doubt means you can ask me some questions in WhatsApp. Thank you. Have a nice day. Bye.